ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் தான் ஸ்டூடெண்ட். நான் திருவண்ணாமலையில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காலம் அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு மருந்து தெரியுமாங்க. எவ்வளோ ஒரு பெரிய காயமாக இருந்தால் கூட அந்த காயத்துக்கு காலம் ஒரு மருந்தாக இருக்குங்க. கீழே இருக்கிற மனுஷனை மேலே கொண்டு போகிறதுலையும் மேலே இருக்க மனுஷனை கீழே கொண்டு வர்றதுக்கும் காலத்தால் மட்டும்தாங்க முடியும். யாருமே இல்லை, தனியாக இருக்கேன் அப்படின்னு தவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் காலம் மருந்தாக ஒவ்வொரு நேரத்தில் இருக்கோங்க. காலம் இருக்கும்போது அது அருமை நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலம் ஒரு நொடி நினச்சா அந்த நொடியில் ஒரு குழந்தையும் ஜனிக்க வைக்க முடியும். அதையே ஒரு மனுஷனையும் மறிக்க வைக்கவும் முடியும். அந்த வல்லமை காலத்துக்கிட்ட இருக்குங்க. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற மனுஷன் கூட நமக்குன்னு ஒரு காலம் வருண்டா, அந்த காலம் வரைக்கும் காத்திருப்போம்னு நினச்சி அந்த காலத்து மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கான் இல்லைங்களா? அது ஒரு அழகான ஒரு விஷயங்க. அந்த காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ண அந்த காலம் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அதை பிரயோஜனமான ஒரு விஷயமாக மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை தாங்க. காலத்தை வேஸ்ட் பண்ணாமல், காலத்துக்காக வெயிட் பண்ணாமல் இருக்கிற அந்த நிமிஷத்தில் பிரயோஜனமான காரியத்தை செஞ்சு பிரயோஜனமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் கடந்து போனாலும் அது அடுத்த வருஷம் கூட அது வராதுங்க. அடுத்த நிமிஷம் மறந்து போனால் கூட அடுத்த நிமிஷம் வேற ஒரு நேரத்தோட, வருஷத்தோட, மாதத்தோட, நாளோட நிமிஷமாக இருக்குமே தவிர இந்த நிமிஷம் போனது தாங்க. அதனால் நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோல், டேக் கேர்.